பாப்லோ எஸ்கோபார் கொலம்பியாவின் நிழலுலக சக்கரவர்த்தி. 1949 ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பாப்லோவுக்கு ஏழையாகவே செத்துப்போக விருப்பமில்லை. நான் 30 வயதில் கோடீஸ்வரனாகவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சவால் விட்டார். ஆரம்பத்தில் தெருக்களில் சிறு சிறு திருட்டுகளை செய்த பாப்லோ ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரரை கடத்திச் சென்று ஈடாக பெரும் தொகையை பெற்றார். அந்த பணம்தான் அவர் நிழலுலகிற்குள் நுழைய அடித்தளமாக அமைந்தது. 1970களில் அமெரிக்காவிற்கு தனது சொந்த விமானங்கள் மூலம் போதைப் பொருட்களை கடத்தினார். உச்சகட்டமாக ஒவ்வொரு நாளும் 15 டன் கொக்கைனை அவர் அமெரிக்காவிற்குள் இறக்கினார். ஒரு வாரத்திற்கு மட்டும் அவர் சம்பாதித்த தொகை சுமார் $420 மில்லியன். அவர் தனது பணக்கட்டுகளை பாதாள அறைகளிலும் நிலத்தடியிலும் பதுக்கி வைத்திருந்தார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் சுமார் $2 பில்லியன் பணத்தை எலிகள் கடித்து குதறின. ஆனால் பாப்லோ அதை பற்றி கவலையே படவில்லை. அதேபோல் பணக்கட்டுகளை கட்டி வைக்க பயன்படுத்தும் ரப்பர் பேண்டுகளுக்கே மாதம் $2500 செலவு செய்தார். பாப்லோவின் அதிகார மந்திரம் மிகவும் எளிமையானது. பணத்தை வாங்கிக்கொள் அல்லது துப்பாக்கி குண்டை வாங்கிக்கொள். அவர் ஒரு அதிகாரியை அணுகினால் முதலில் பெரும் பணத்தை லஞ்சமாக கொடுப்பார். அதை மறுப்பவர்கள் உயிரோடு திரும்பவே மாட்டார்கள். இதன் மூலம் கொலம்பியாவின் நீதித்துறை முதல் காவல்துறை வரை பலரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பாப்லோ தனக்கென்று 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான பண்ணை வீட்டை கட்டினார். அந்த இடம் ஒரு சாதாரண வீடு இல்லை. அங்கே தனியார் உயிரியல் பூங்கா, சொகுசு மாளிகைகள், கால்பந்து மைதானங்கள், விருந்துகளுக்கான அரங்குகள் என அனைத்தும் இருந்தன. ஆப்பிரிக்காவிலிருந்து நீர் யானைகள், ஒட்டகச் சிவிங்கிகள் மற்றும் யானைகளை கூட அவர் வரவழைத்தார். அந்த பண்ணைக்கு வெளியே ஒரு பழைய விமானத்தை மாட்டி வைத்திருந்தார். அதுதான் அவர் முதலில் போதைப்பொருள் கடத்த பயன்படுத்திய விமானம். அரசியலில் நுழைந்து நாடாளுமன்ற உறுப்பினரான பாப்லோ தன்னை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் அரசாங்கத்தையே மிரட்ட ஆரம்பித்தார். கொலம்பிய உச்ச நீதிமன்றத்தையே தனது ஆட்களை வைத்து தாக்கினார். 1989 ஒரு விமானத்தில் குண்டு வைத்து 107 பேரை கொன்ற சம்பவம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் அவர் ஒரு விசித்திரமான நிபந்தனையுடன் சரணடைந்தார். நானும் எனக்கு ஒரு சிறையை கட்டிக்கொள்வேன், அங்குதான் இருப்பேன். லா கேத்தீட்ரல் என்ற அந்த சிறையில் கால்பந்து மைதானம், சொகுசு வசதிகள், தனிப்பட்ட பாதுகாப்பு என அனைத்தும் இருந்தன. அங்கிருந்தும் அவர் தனது பிசினஸை தொடர்ந்தார். ஆனால் அரசாங்கம் அவரை வேறு சிறைக்கு மாற்ற முயன்ற போது பாப்லோ அங்கிருந்து தப்பினார். பாப்லோவின் வாழ்க்கையிலேயே மிக அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அவர் தலைமறைவாக இருந்தபோது நடந்தது. அரசாங்கத்திற்கு பயந்து தனது குடும்பத்தோடு மலைப்பகுதியில் இருந்த ஒரு ரகசிய இடத்தில் ஒளிந்திருந்தார். அப்போது அவரது மகள் மானுவேலாவுக்கு கடும் குளிர் காய்ச்சல் ஏற்பட்டது. சுற்றிலும் பனி பொழிந்ததால் குழந்தை குளிரில் நடுங்கினாள். அங்கே நெருப்பு மூட்ட விறகுகள் இல்லை. தனது மகளை காப்பாற்ற வேறு வழியே தெரியாத பாப்லோ தான் பதுக்கி வைத்திருந்த பணக்கட்டுகளை எடுத்தார். சுமார் $2 மில்லியன் பணத்தை அடக்கி வைத்து அதில் தீ மூட்டினார். தனது மகளின் உடல் சூட்டை தக்க வைக்க 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை அவர் சாம்பலாக்கினார். பணத்தை விட தனது மகள் பெரியது என்பதை அவர் காட்டிய தருணம் அது. பாப்லோவை தேட சர்ச் பிளாக் என்ற தனிப்படை அமைக்கப்பட்டது. சுமார் 16 மாதங்கள் தலைமறைவாக இருந்த பாப்லோ தனது பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தனது மகனிடம் போனில் நீண்ட நேரம் பேசினார். அந்த அழைப்பை வைத்து அதிகாரிகள் அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். மெடலின் நகரில் ஒரு வீட்டின் மாடியில் இருந்து தப்ப முயன்ற போது காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்தனர். ஒரு காலத்தில் உலகையே ஆட்டி படைத்த கொக்கைன் கிங் பாப்லோ எஸ்கோபாரின் கதை ஒரு வீட்டின் மேற்கூரையில் முடிவுக்கு வந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல டார்க் ஹிஸ்டரி மற்றும் எம்பையர் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம தமிழ் அன்சாரி ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உலகையே தனது பணத்தாலும் பயத்தாலும் கட்டுப்படுத்திய பாப்லோ எஸ்கோபார் இறுதியில் எப்படி வேட்டையாடப்பட்டார்? அவரின் கடைசி 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது? உலகின் மிகப்பெரிய குற்ற சாம்ராஜ்யம் எப்படி சரிந்தது? அந்த அதிர்ச்சியான இறுதி வேட்டையை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.